வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 119வது மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் இடம்பெறும். இந்தியாவை உலக அளவில் கொண்டு செல்ல புதிய தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற டெல்லி பல்கலைக்கழகத்தின் 101வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது நாடு முழுவதும் புதிய தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்துவதன் மூலம் சாத்தியமாகும் என்று கூறினார். புதுடெல்லியில் 3 நாட்கள் நடைபெறும் வேளாண் அறிவியல் திருவிழாவை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடக்கி வைத்தார். இக்கண்காட்சியின் கருப்பொருள் மேம்பட்ட விவசாயம் வளர்ந்த இந்தியா என்பதாகும். வரும் 24ஆம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் அத்துறையின் இணை அமைச்சர்கள் திரு ராம்நாத் தாக்கூர் மற்றும் பகீரத் சௌத்ரி ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். மத்திய அரசு பல்கலைக்கழகமான இக்னோ 2025ஆம் ஆண்டின் ஜனவரி பருவ மாணவர் சேர்க்கைக்கான கடைசி நாள் வரும் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சென்னை மண்டல முதுநிலை இயக்குநர் திரு கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் உள்ள வேளாண் கல்லூரியில் நாளை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பங்கேற்க உள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று மாலை பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் உத்தரப்பிரதேச வாரியர்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.